அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நியூட்ரிஷன் டாபிக்ல நம்ம பார்க்க போற டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3. ஸோ ஒமேகா 3 வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து பார்த்துப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் நிறைய பேர் வந்து அதை ஃபுல்லா வந்து யூஸ் பண்றதுக்கு நிறைய யோசிப்போம். ஏன்னா அதோட நம்ம இந்த வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, வெஜ்ஜில் சோர்ஸ் இருக்கா, ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம வந்து எடுத்திருப்போம். ஒமேகா 3 வந்து சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான்வெஜ்ல வந்து ஃபிஷ்ல தான் மெயினா இருக்கு. அதுவும் சால்மன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நியூட்ரலைட்ல நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒமேகா 3 இது புரோட்டீன், டெய்லி ஒமேகா 3 இது மூணு தான் நம்ம செல்லுலார் நியூட்ரிஷனுக்கு எல்லாருமே சாப்பிட்டு வரோம். ஃபேட் அப்படின்றது ஜென்ரலா என்ன அப்படின்னா நமக்கு ஃபேட்னாலே ஒரு பயம் இருக்கும். கொழுப்பு அப்படின்னா கொழுப்பு நமக்கு தேவையா தேவையில்லையா, ஸோ அப்படின்றத பத்தி எல்லாருக்குமே வந்து நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். கொழுப்பு வந்து தேவையா அப்படின்றது ரெண்டு கொழுப்பு சொல்லுவாங்க. ஒன்னு சேச்சுரேட்டட் ஃபேட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கொழுப்பு எப்படின்னா மீட், அதாவது நம்ம மாமிசம், பால் பொருட்கள், முட்டை, தேங்காய் எண்ணெய், ஸோ இதுல எல்லாத்துலயுமே இருக்கும். இதனோட இது என்ன அப்படின்னா சாலிடா இருக்கும். டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்லேயே அது சாலிட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ இதனோட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்டிஎல் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ எல்டிஎல் வந்து ரைஸ் பண்ணும், பிளஸ் என்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டும் பண்ணுச்சுனாலே நமக்கு தெரியும் இது வந்து நல்ல கொழுப்பா அப்படின்றது நமக்கு தெளிவா புரிஞ்சிருப்போம். இது நல்ல கொழுப்பு கிடையாது, பட் தேவையான அளவு இதுவும் தேவைதான். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளோட அவகானஸ், பருப்புகள், சீட், விதைகள், ஆலிவ், நேச்சுரல் பட்டர், ஸோ பிளான்ட், ஸோ இது எல்லாத்துலயுமே இது வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது நார்மலாவே லிக்விட் டெம்பரேச்சர்ல இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட்ன்ற மாதிரி தான் இருக்கும். இதனோட எஃபெக்ட் என்ன இதை யூஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட கொழுப்பை வந்து இது வந்து லோயர் பண்ணும், கெட்ட கொழுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரைசஸ் ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்தும், கெட்ட கொழுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம உடலுக்கு தேவையானது அப்படின்றது உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம சசிபுரா சொன்னதே நம்ம பார்த்துப்போம். கட் ஹெல்த் பிளஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டு தான் நம்ம கிங் ஆர்கன்ஸ் வந்து சேவ் பண்ணக்கூடிய மெத்தட். இது ரெண்டு கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபேட் வந்து நமக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்கும். எல்லா கொழுப்புமே கெட்ட நமக்கு தேவையில்லை அப்படின்றது கிடையாது, நல்ல கொழுப்பும் இருக்கு. அது எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது இப்ப அடுத்தது பார்க்கலாம். ஹெல்தி ஃபேட்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம கெமிக்கல் நேம்ல என்ன சொல்றாங்கன்னா மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் பாலிசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்றது. பாலி அன்சாச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதான் ஒமேகா 9 அப்படின்னு சொல்றாங்க. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அது வந்து என்ன சொல்றோம் ஒமேகா 3, 6. ஸோ இது என்ன முதல்ல ஒமேகா 9ல என்னென்ன இருக்குன்னா குட் ஃபார் த ஹார்ட், த ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் அல்சைமர் டிசீஸ் சொல்லுவாங்க, அதாவது ஞாபக மருதி, இந்த மாதிரி இதுக்கு கண்ட்ரோல் பண்ணும். பிளஸ் அகேன்ஸ்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், ஒரு சில வகையான புற்றுநோய்களையும் குணப்படுத்த அது உதவுது. இது எதுல இருக்குன்னா ஆலிவ் ஆயில் இதுல வந்து கிடைக்குது. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்றது கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப்னஸ், நர்வ்ஸ் டிசார்டர் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம பார்க்க போறது ஒமேகா 3 ஹெல்தி ஃபேட்ஸ் அப்படின்றது சொல்றோம். எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ், அதர் சீ ஃபுட், ஃபிளேக் சீட்ஸ், சியா சீட்ஸ் அண்ட் வால்நட்ஸ் இதுல எல்லாம் இருக்கு. ஸோ ஒமேகா 3ோட என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது உடல்ல வந்து நமக்கு தெரியாம உள்ள வந்து ஆர்கன்ஸ்ல சில வீக்கங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்ஃபிளமேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஹோமோசிஸ்டின் எல்லாத்தையுமே வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் எந்த பகுதியில இருக்குன்றது நம்மளால ஜென்ரலா தெரியாது. ஸோ ஒமேகா 3 சாப்பிடையில அது எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். contain anti-inflammatory properties and have a positive impact on our blood flows through the body. So இதுதான் வந்து very very important point. blood flow வந்து உடல் முழுவதும் வந்து ஒரே சீரா வந்து நடக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருப்போம், நம்ம சசிப்ரோ நம்ம செஷன்ல நாலேஜ் செஷன்ல சொல்லியிருப்பாங்க ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ரத்தத்துல வந்து மிதக்கும் கொழுப்புன்னு ஒண்ணு இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பைப்ல தண்ணி போற மாதிரி தான். அந்த மிதக்கும் கொழுப்பு என்ன ஆகுனா ஒரு பைப்ல நார்மலா லிக்விடா வாட்டர் போறதுக்கும் ஜெல்லு மாதிரி இருக்க போறதுக்கு உள்ள வித்தியாசம் நமக்கு என்னன்றது தெரியும் இல்லைங்களா. ஜெல்லு மாதிரி போனா அதோட ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஏது லிக்விடா இருந்தா நல்லா ஃபாஸ்டா போகும். ஸோ ஒமேகா 3 என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பிளட்டோட அடர்த்தியை வந்து தின் பண்ணி கொடுக்கும், திக்னஸை வந்து தின் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா பிளேட்லெட்ஸ் அந்த கண்டென்ட்டோட முழுசாவே அப்படியே உடல் சீரான ஒரு ஓட்டம் இருக்கும். ஸோ இதனோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா நம்ம மேஜர் டிசார்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது என்ன சொல்லுவோம் எமர்ஜென்சி டிசீசஸ் சொல்லுவோம், ஹார்ட் அட்டாக், பிளட் ஃப்ளோ வந்து அது பிரெயின் பக்கத்துல போய் இந்த மாதிரி ஃப்ளோ அடைச்சதுன்னா அது வந்து பிரெயின் டியூமர் சொல்லுவோம். சில கால்ல வந்து இந்த மாதிரி சுருண்டு இருக்கிறோம் நரம்புகள், அதுக்கு நம்ம வெரிகோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த டிசீஸையும் வந்து நம்ம லைஃப்ல நம்ம பக்கத்திலே வராது ஒமேகா 3 ரெகுலரா எடுக்க.
ஏன்னா பிளட் வந்து சில டாக்டர்ஸ் வந்து நம்ம அலோபதியில வந்து எமர்ஜென்சிக்கு சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. சோ அந்த டேப்லெட்ஸ் கண்டிப்பா அவசியமா எடுத்து ஆகணும். ஆனா இது ஒமேகா 3க்கும் அந்த டேப்லெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதுதான் இங்க விஷயம். அது அடுத்த ஸ்லைட்ல என்னன்றது சொல்றேன். சோ இது எதுலாம் ஃபேக்ட் இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் டவுன் ஒமேகா 3 அண்ட் பூஸ்ட் யுவர் ஒமேகா 6 லெவல் குறைச்சிட்டு ஒமேகா 3 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. நம்ம என்ன ரேஷியோல இது முதல்ல சாப்பிடணும், ஒமேகா 3 என்னன்றது பார்த்துட்டோம். ஒமேகா 6 என்னன்றது முதல்ல சொல்லிடுறேன். ஒமேகா 6ல பாத்தீங்கன்னா, so essential for the body to function, however when consumed in excess they can increase inflammation. இது கண்டிப்பா தேவைதான். அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்ற மாதிரி இது தேவை, அளவோட இருக்கணும். மிக அதிகமா போனுச்சு அப்படின்னா இது இன்ஃப்ளமேஷனுக்கு இது காரணமாயிரும். சோ அதனால என்ன ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:1 தான் ஜென்ரலா இருக்கணும். ஆனா நம்ம ஜென்ரல் நம்ம இப்ப சாப்பிட்டு இருக்கிறது 1:4 அப்படின்ற ரேஷியோல சாப்பிட்டு இருக்கோம். சோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது தான் ஒமேகா 3 எடுத்துக்கணும். சோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, eat more of these omega 3 rich foods to balance your omega 6:3 levels and reduce inflammation in our body. சோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது சால்மன் ஃபிஷ், ஒமேகா 3 எக்ஸ்ல இருக்கு, ஃபிளேக் சீட்ஸ்ல இருக்கு, வால்நட்ஸ்ல இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணையில வந்து என்னன்னா ஒமேகா 3யோட ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். சோ இது நம்ம டாக்டரோட அந்த புக்ல ஆப்டிமம் நியூட்ரிஷன் புக்ல இருந்து எடுத்தது டேட்டா. இது பார்த்தா சயின்ஸ் கிளாஸ் மாதிரி தெரியும். சோ இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஜெனரலா அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும், எந்தெந்த ஏஜுக்கு எந்தெந்த லெவல் தேவைப்படுதுன்றது சொல்லியிருக்காங்க. சோ இதுல இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹை ஒமேகா 3 ஃபுட்ஸ் என்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஜென்ரலா வந்து அந்த ஒமேகா 3 அந்த சால்மன் ஃபிஷ் தான் அதான் இம்பார்ட்டன்ட். அது போய் என்ன வெஜிடேரியன் சோர்சஸ்லயே அவைலபிளா இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ், காட் லிவர் ஆயில், தென் பாத்தீங்கன்னா ஃபிளேக் சீட்ஸ், வால்நட்ஸ், ஒய்ஸ்டர் அப்படின்னு சொல்றது சிப்பிகாலான்னு சொல்லுவாங்க, அது டியூனா ஃபிஷ் அண்ட் மசில்ஸ். வெஜிடேரியன் சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்கே, வால்நட்ஸ், சியா சீட்ஸ், ஸ்பைருலினா, சீவீட், இது எல்லாத்துலயுமே இது அவைலபிளா இருக்கு. சோ ஒமேகா 3யோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது இப்ப வந்து நம்ம பார்த்தோம். சோ அதோட ஃபேட்டி ஆசிட்ஸ் கெமிக்கலா இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ ஆல்பா, ALA, EPA, DHA அப்படின்ற சொல்லுவாங்க. இது வந்து இதனோட கெமிக்கல் காம்போனன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பாடிக்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னு பிரெயின் டெவலப்மெண்ட் முக்கியமா, அது காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் மூட் பூஸ்டிங். சோ பிரெயினுக்கு ஹெல்த் இருக்கு, ஐ ஹெல்த்துக்கு யூஸ் ஆகுது, முக்கியமா ட்ரைகிளிசரைட் சப்போர்ட் பண்ணுது, இம்யூன், ஹார்ட் ஹெல்த் அண்ட் ஜாயிண்ட் பெயின்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒமேகா 3 மஸ்ட் அப்படின்றது சொல்றாங்க. அவைலபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்து சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல்னு கிடைக்குது 1664 இதோட ருபீஸ்ல இது கிடைக்குது. இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹார்ட் ஹெல்த், நார்மல் ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலை வந்து ஈக்குவலா வச்சுக்கிறது. சோ இங்கிலீஷ் மெடிசன் சில டேப்லெட்ஸ் எமர்ஜென்சிக்கு சாப்பிட்டா என்னன்னா பிளேட்லெட் கட் பண்ணி நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ கொடுக்கும். ஆனா ஒமேகா 3 சாப்பிட்டா பிளேட் தின் பண்ணி கொடுக்குது. சோ அதனால முழு சத்து, உடலுக்கு வந்து முழு ஆரோக்கியம் எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். அதனால ஒமேகா 3 வந்து இட்ஸ் நாட் ஒன்லி வந்து எல்லாருமே சாப்பிடலாம். ஹெல்த்துக்கு அப்படின்றதுல சார் சொன்ன மாதிரி நமக்கு மைண்ட் செட் தான், இது நான்வெஜ் சோர்ஸ் எடுக்க வேண்டாம், நம்ம ஹெல்த்துக்குள்ள கான்சியஸ் எடுத்து பார்க்கல இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ன்றது நமக்கு புரிஞ்சுக்குவோம். இந்த புக்ஸ்ல இருந்தா என்னோட டீடைல்ஸ் எடுத்திருக்கேன். சோ ஆப்டிமம் நியூட்ரிஷன் பைபிள், சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட் அண்ட் வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷனல் மெடிசன் மே பி கில்லிங் யூ, ரேஸ் டே சாண்டரோட புக்ல இருந்து எடுத்திருக்கேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.